என் பெயர் விக்னேஷ், வயது 25. என் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இது 2019 இல் நடந்த சம்பவம். அப்போது நான் கல்லூரியில் படித்து கொண்டு இருந்தேன். எனக்கு ஒரு காதலி இருக்கிறாள். அவள் பெயர் திவ்யா. அவள் திருச்சியில் உள்ள ஒரு கல்லூரியில் படிக்கிறாள். ஒரு நாள் அவள் எனக்கு போன் பண்ணி, அடுத்த வாரம் சனிக்கிழமை ஒரு நாள் சுற்றுலாவாக கொடைக்கானல் போயிட்டு வரலாம் என. இங்கே என் தோழிகள் முடிவெடுத்துள்ளார்கள். நீயும் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொன்னாள். நானும் சரி என்றேன். அன்று அதிகாலை தஞ்சாவூரில் இருந்து கிளம்பி திருச்சி வந்து சேர்ந்தேன். அங்கே அவர்கள் சொன்ன இடத்துக்கு போனேன். அங்கே நிறைய பேர் இருந்தார்கள். மொத்தம் 5 பெண்கள் மற்றும் 6 ஆண்கள், என்னையும் சேர்த்து. திவ்யா மற்றும் அவள் தோழியின் பெயர் பூர்ணிமா. இவர்கள் இருவரும் என் வயது தான். பூர்ணிமா அவளுடைய காதலன் கூட வந்திருந்தாள். மற்ற 4 பேரும் அவர்கள் கூட படிக்கும் பசங்க தான். அவர்கள் பூர்ணிமா மற்றும் திவ்யா இருவருக்குமே நண்பர்கள் தான். ஆனால் மீதம் இருக்கும் 3 பெண்களும் எங்களை விட 2 வயது பெரியவர்கள். அவர்கள் மூவரும் MSc 2ஆம் ஆண்டு படிக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் விடுதியில் அருகருகே ரூமில் இருப்பதால் நன்றாக பழகி இருக்கிறார்கள். அந்த மூவரில் இருவர் இரட்டை சகோதரிகள். அவர்கள் பெயர் நிவேதிதா மற்றும் நிவேதினி. அந்த 3வது பெண் தான் இந்த கதையின் நாயகி. அவள் பெயர் மேகா. என்னை விட கொஞ்சம் குள்ளமாக இருந்தாள். ஒல்லியாக அளவாக இருந்தாள். சுடிதாரில் அழகாக இருந்தாள். காற்றில் காதோரம் முடிகள் பறக்க தேவதை போல இருந்தாள். மூடு மூஞ்சி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை அப்போதுதான் பார்த்தேன். லெகின் போட்டிருந்தாள். அவள் சுடிதாரை ரொம்ப டைட்டாக போட்டு இருந்தாள். அதை பார்த்தபோது எனக்கு விடும் போல இருந்தது. எல்லோரும் அவர்கள் மூவரையும் அக்கா அக்கா என்று தான் அழைத்தனர். அதனால் நானும் வேறு வழி இல்லாமல் அக்கா என்றே அழைத்தேன். மேகாவிற்கு ஒரு காதலன் இருக்கிறார். அவர் அதே கல்லூரியில் வேலை பார்க்கிறார். அவர் இவளை விட 6 வயது பெரியவர். ஆனால் அவர் எங்களோடு வரவில்லை. இந்த செய்தி நாங்கள் டூர் போய் விட்டு வந்து அடுத்த நாள் தான் என் காதலி என்னிடம் சொன்னாள். சரி, கதைக்கு வருவோம். ஒரு வழியாக ஒரு வேன் பார்த்து பேசி அங்கிருந்து கிளம்பினோம். டிரைவர் பின்புறம் கதவை மூடிவிட்டு எங்களை ஜாலியாக இருக்கட்டும் என்று விட்டு வண்டியை எடுத்தார். நாங்களும் ஆட்டம் பாட்டம் என ஆரம்பித்து போய் கொண்டு இருந்தோம். அதில் ஒவ்வொருவராய் ஆட, பிறகு மேகாவையும் இழுத்து ஆட வைத்தனர். அவளும் இடுப்பை வளைத்து நெளித்து ஆட வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு இருந்தேன். திண்டுக்கல் போன போது வண்டியை நிறுத்தி ஒரு கடையில் சாப்பிட்டு பிறகு கிளம்பினோம். மலை ஏற போகும் போது நிவேதிதா அக்கா எழுந்து எல்லோரையும் பார்த்து, இதோ பாருங்க, பாதி பேர் லவ்வரோட வந்து இருக்கீங்க. அதனால் தனியா இருக்கவங்க உங்களுக்கு ஓகேன்னா டூர் முடியிற வரைக்கும் இருக்கவங்களை லவ்வரா யூஸ் பண்ணிக்கோங்க என்று சொல்ல எனக்கு தூக்கி வாரி போட்டது. மேகா தான் அந்த அக்காவோட உட்கார்ந்து இருந்தாள். அவள் சிரித்து கொண்டே பேசாம உட்காரு டி என்று இழுத்து உட்கார வைத்தாள். எல்லோரும் சிரித்தனர். நிவேதினி கையை தூக்கி எனக்கு ஓகே என்றாள். எல்லோரும் சிரித்து கொண்டு கொஞ்சம் சலசலப்பாக இருந்தது. பிறகு அந்த இரட்டை சகோதரிகள் முதலில் எழுந்து போய் ஆளுக்கு ஒருவனை வர சொல்லி போய் தனி தனி சீட்டில் அமர்ந்தார்கள். எல்லோரும் ஜோடியாய் இருக்க மேகா மட்டும் தனியாக உட்கார்ந்து இருந்தாள். அவளிடம் நிவேதிதா, மேகா 2 பேரு இருக்காங்க, உனக்கு யாரு வேணுமோ செலக்ட் பண்ணிக்க என்றாள். 2 பேரையும் செலக்ட் பண்ணினா கூட நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம் என்று சொல்ல உடனே மேகா அவளை பார்த்து முறைத்தாள். சும்மா இருக்க மாட்டியா என்றாள். எதுக்குடி இப்போ இவ்வளவு சூடா இருக்க என்று கேட்க மேகா எதுவும் சொல்லாமல் அமைதியாய் இருந்தாள். அந்த 2 பசங்களுக்கும் ஒரு விதமாக கூச்சமாக இருந்தது. இப்படியே ஒரு வழியாக மலை உச்சிக்கு சென்றோம். அங்கே போன பிறகு நான் என் காதலியுடன் தான் சுற்றி வந்தேன். விதவிதமாக போட்டோ எடுத்தோம்.
நிறைய இடங்களுக்கு சென்றோம். ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு விட்டு மீண்டும் சுற்றி பார்க்க சென்றோம். கடைசியாக ஒரு இடத்தில் எல்லோரும் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தோம். அப்போது தான் எல்லோரும் எடுத்த போட்டோவை மற்றவர்களுக்கு அனுப்பி கொண்டனர். அதை பார்த்தபோது தான் எனக்கு அதிர்ச்சி ஆனது. எல்லா போட்டோவிலும் மேகா கூட. அந்த இருவருமே மாறி மாறி ஒவ்வொரு போட்டோவிலும் இருந்தனர். அதிலும் அதை எல்லாம் பார்த்தால் காதலர்கள் போலவே இருந்தது. என் காதலியோடு போட்டோ எடுத்து கொண்டு திரியும் ஆர்வத்தில் இவளை பார்க்காமல் போய்விட்டேன். ஒரு வழியாக மாலை 6 மணிக்கு கிளம்பினோம். அப்போதே இருட்டி விட்டது. வண்டியில் இப்போது பார்த்தால் கடைசி சீட்டில் மேகா நடுவிலும் அந்த 2 பேர் 2 பக்கமும் உட்கார்ந்திருக்க அதை பார்த்து எனக்கு அதிர்ச்சி ஆனது. நிவேதா அவளை பார்த்து, என்னடி காலையில கோவப்பட்ட, இப்போ 2 பேருக்கு நடுவுல இருக்க, ஏண்டா உங்க 2 பேருக்குமே அவதான் வேணுமா என்று கேட்டாள். அதற்கு அந்த பசங்க ஒரு மாதிரி சிரிக்க மேகா கையால் முகத்தை மூடி கொண்டு சிரித்தாள். அப்படியே பேசி கொண்டு வரும் போது நிவேதா எழுந்து ஒன்று சொன்னாள். இதோ பாருங்க, கிளம்பிட்டோம். மலையை விட்டு கீழே இறங்குற வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அது வரைக்கும் யார் யாருக்கு என்ன என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க என்று சிரித்து கொண்டே சொன்னாள். எல்லோரும் சிரித்தனர். ஏற்கனவே அந்த வேனில் டிரைவருக்கும் எங்களுக்கும் ஒரு கதவு இருக்கிறது. அது மூடி இருந்தது. மேலும் டிரைவரை கூப்பிட்டு உள்ளே லைட்டை ஆஃப் செய்ய சொல்லி விட்டார்கள். எனக்கு படபடவென ஆனது. ஐயோ, கடைசியில் என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லையே என்று மனம் படபடத்தது. லைட்டை ஆஃப் செய்தவுடன் எதுவும் அவ்வளவாக தெரியவில்லை. ஒரு நீல நிற பல்பு மட்டும் எரிந்தது. என் காதலி வேறு என்னை இழுத்து ரொமான்ஸ் ஆரம்பித்தாள். எனக்கு மனம் மற்றும் கண் இரண்டும் கடைசி சீட்டில் தான் இருந்தது. கொஞ்சம் தூரமாக இருந்ததால் எனக்கு தெரியவில்லை. அதனால் என் காதலியிடம், இங்க சுத்தி ஆள் உட்கார்ந்து இருக்காங்க, ஒரு மாதிரி இருக்கு, வா இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகலாம் என்று சொல்லி அவளை பின்னாடி கூட்டி கொண்டு போனேன். கடைசி சீட்டுக்கு 2 சீட் முன்னாடி போய் உட்கார்ந்தேன். என் காதலியை கட்டி பிடித்து கொண்டு கடைசி சீட்டில் என்ன நடக்கிறது என்று பார்த்தேன். அங்கே இருவரும் அவளின் 2 கைகளையும் பிடித்து கொண்டே அவளிடம் ஏதோ பேசி கொண்டு இருந்தனர். அதில் ஒருவர் சட்டென அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். அவள் தயங்கினாள். ஒரு மாதிரி கூச்சப்பட்டாள். அவள் எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை. எனக்கு மனம் துடித்தது. ஐயோ, அதுக்கு தானே நான் தவித்தேன் என்று மனதில் ஓடியது. நான் திவ்யாவிடம், பேபி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எல்லோரும் ஆளை மாதி பண்ணலாமா என்றேன். அவள் முறைத்தாள். கன்னத்தில் அறைந்தாள். கொன்னுடுவேன் என்று சொல்லி திட்டினாள். அருகில் நிவேதிதா எழுந்து, இந்த நேரத்துல என்னடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்க, அதற்கு இவள், ஒன்னும் இல்லக்கா, இவனுக்கு ஜோடியை மாத்தி செய்யணுமாம், பொறுக்கி என்று திட்டினாள். அதற்கு நிவேதிதா, அட இது கூட நல்லாதான் இருக்கும் என்று சொல்லி, விக்கி நீ இங்க வா, டேய் நீ அங்க போடா என்று சொல்ல, திவ்யா முடியவே முடியாது என சொல்லி திட்டினாள். எதுக்குடி இப்போ இவ்வளவு கோவப்படுற? எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி மலையை விட்டு இறங்கிட்டா அதுக்கு அப்புறம் இது எதுவும் பண்ண முடியாது. ஓவரா பண்ணாத, புரியுதா? அங்க பாரு அவளை என்று மேகாவை கை காட்டினாள். 2 பேரு அவளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அவளுக்கு லவ்வர் இல்லையா? ஆனாலும் எப்படி என்ஜாய் பண்றா பாருன்னு சொன்னாங்க. அப்போ தான் அவளுக்கு லவ்வர் இருப்பதே எனக்கு தெரிந்தது. அது தெரிந்ததும் இன்னும் எனக்கு வெறி ஆனது. லவ்வர் இருக்கும் போது இங்க 2 பேரோட படுத்துருக்கா என்று தோணியது. பிறகு நிவேதிதா என்னை பிடித்து இழுக்க நானும் அங்கே போனேன். அவள் என்னையே பார்த்தாள். இங்கே இருந்தவன் அங்கே போய் அவள் அருகில் உட்கார்ந்தான். சும்மா செய்டா, அவ அப்படித்தான் சொல்லுவா என்று அவனுக்கு தைரியம் சொன்னாள் நிவேதிதா. அவள் ஒரு மாதிரி தயக்கத்தோடு ஒன்றும் செய்ய முடியாமல் தவித்தாள். கொஞ்ச நேரத்தில் திவ்யாவும் சீட்டில் படுத்து விட்டாள். ஐயோ, அவளை என்ன பண்றானோ தெரியவில்லை என்று மனதுக்குள் தோணியது.
இதை பார்த்த மற்ற இருவரும் அதே போல ஆளை மாற்றி கச்சேரியை ஆரம்பிக்க, கடைசி சீட்டில் மட்டும் மேகாவை விட்டு அந்த இருவருமே வரவில்லை. அக்கா, நான் போயிட்டு இன்னொருத்தனை வரச் சொல்கிறேன் என்று சொல்லி எழுந்தேன். எழுந்து முன் சீட்டில் பார்த்தேன். நான் கூட இவளை இப்படி பண்ணியது இல்லை என்று தோணியது. மேகா ஒருத்திக்காக என் காதலியை கூட இன்னொருத்தனுக்கு கொடுத்து விட்டேன். அப்படி இருந்தும் மேகாவை தொட முடியவில்லை என்று தோணியது. கடுப்பாகி நேராக பின் சீட்டிக்கு போய், டேய், உங்க 2 பேரையும் நிவேதிதா அக்கா கூப்பிடுறாங்க, போங்க என்றேன். அவர்கள் இல்ல பிரதேர், நீங்க போங்க என்றார்கள். டேய், அவங்க கூப்பிடுறாங்க டா என்று சொல்லி அவர்களை இழுத்து வெளியே தள்ளினேன். என்ன பிரதர் என்று சொல்லி கொண்டு அவளை பார்த்து கொண்டே முன்னாடி போனார்கள். பிறகு வேறு வழி இல்லாமல் அவர்கள் இருவரும் நிவேதிதாவின் அருகில் போய் அவளுடன் ஆரம்பித்தார்கள். மேகா கடைசி சீட்டில் கிடந்தாள். அவள் கண் திறந்து என்னை பார்த்தாள். நான் அவள் அருகில் போனேன். அன்று ஆளை மாற்றி எல்லாரும் சந்தோஷமாக வந்து சேர்ந்தோம்.